எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to hear to the word of God? ஆமென். நம்முடைய தொடர் போதனைக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். Let us turn our Bibles to Hebrews chapter 11. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு கடந்த வாரத்திலே நான் எதை குறித்து பேசினேன் என்று? How many of you remember on what topic I spoke last week? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. Can anyone of you say? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நான் பல கோணத்திலே நான் உங்களோட நான் இடைப்பட்டு கொண்டு வருகிறேன். I am speaking to you in different angles about faith of Abraham. பாருங்க, எவ்வளவுதான் நம்ம தொடர் போதனை அடுத்தாலும் கடந்த வாரத்திலே என்ன பிரசங்கம் பண்ணீங்கன்னு சொன்னா சில நேரங்களில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏதோ பேசினார் பிரதர், அது ஞாபகம் வருதுன்னு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை இதுதான். So we might forget messages even when we hear it for the last week. அதுக்காகத்தான் பாருங்க ஒரு தொடர் போதனையா நம்ம கொடுக்கறதுக்கு நாங்கள் பிரியப்படுகிறோம். So that is why I am continuously preaching on the same topic together continuously. அப்ப நீங்க அந்த தொடர் போதனையா நீங்க கேட்கும் பொழுது என்ன செய்யும்? அது உங்களோட மைண்டுக்குள்ள கேப்ச் பண்ணும். So when you hear to a message continuously, your mind will be able to capture it very well. பிறகு நாங்க ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு உங்களுக்கு ஓகே இந்த தொடர்ல போதித்திருக்கிறோம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஞாபகம் உங்களோட மனதில வரும். And then you will remember that we are learning under the title of faith and we are continuously learning from Hebrews. அப்ப அனைவர் ஒரு சிலர் கேட்கிறார்கள், என்ன தொடர்ந்து ஒரே டாபிக்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு. So many people are asking me, why are you teaching in the same topic again and again continuously? பாருங்க, கடந்த வாரம் போதிச்சது உங்களுக்கு சில நேரத்துல மறந்து விடுகிறீர்கள். So many times whatever we preached last week you have already forgotten. காரணம் என்ன? What is the reason? நாங்கள் இந்த உலகத்திலே 6 நாட்களும் சந்திக்கிற சவால்கள் போராட்டங்கள் அதிகம். The challenges and the problems that we face in this world for the past 6 days are very much. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது மறுபடியும் கடந்த வாரத்திலே போதிச்சது கொஞ்சம் ஞாபகம் மூட்ட வேண்டி இருக்கிறது. So when we come on Sunday we have to remind ourselves on what we learned in the last week. எந்த சத்தியத்தை குறித்து போதித்தாலும் அதை நாம் அதிலே கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு காரியத்தை. So whatever truth is preached from the Bible, we have to learn something out of it. விசுவாசத்தை குறித்து போதித்தால் விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். If we preach about faith, then we have to learn about faith. ஜெபத்தை குறித்து நாம் போதித்தோம்னு சொன்னா ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். If we preach about prayer, then we have to learn and do it in action about prayer. அன்பை குறித்து போதித்தால் அன்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். When we preach about love, then we should learn about love and put it into practice. விசுவாசம் தான் எனக்கு இது தெரியாதான்னு சொல்லக்கூடாது. So we should not say that it is just faith, we already know about it. ஜெபம் தான் இது எனக்கு என்ன தெரியாதான்னு நாம் நினைத்து விடக்கூடாது. We should not think that we already know about prayer. அன்பு தானே எனக்கு என்ன அன்பை குறித்து தெரியாதுன்னு நாம் சொல்லிவிடக்கூடாது. So it is just love and we already know about love. எதை நாம் தெரியாதுன்னு நினைக்கிறோமோ அது தெரியுமா நினைக்கிறோமோ அது நாம் தெரியாதென்று நாம் அதிலே கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. So whatever we know that we already know, we have to learn more in that. அப்ப நீங்க தொடர் போதனையா கொடுக்கும் பொழுது அடுத்த வாரம் என்ன கட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் ஆர்வலோடு நீங்க சபைக்கு வர வேண்டும். So when we give a topic continuously as a sermon in the church, you have to come with an expectation on what next stage the brother will be speaking about. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 97ஆம் ஆண்டு பகுதியிலே நான் சென்னையில ஒரு வீட்டிலே இருந்தேன். So back in 97 I was in a house in Chennai. அண்ணா நகர்ல. In Anna Nagar. அங்க ஒரு வயதான பாட்டியம்மா ஒரு தாத்தா அவங்களோட மருமகள் இருந்தாங்க. So there was an old man and a woman and there was a daughter-in-law there. அவங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. They gave me a Bible. தம்பி மாலையில 6 மணிக்கு சரியா சித்தி என்ற ஒரு நாடகம் போகும், அது வரும் பொழுது எங்களை வந்து எழுப்பி விட வேணும்னு சொல்லுவாங்க. So they used to say that evening 6 p.m. there is a drama called Chitti and you have to wake us up at that time. அது தொடர் நாடகம். So that is a continuous series. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அந்த டைம்ல உலகத்தையே மறந்துட்டு அந்த டிவிக்கு முன்னால போய் உட்காருவாங்க. So at that time they will forget the whole world and sit in front of the TV in order to watch that continuous series. அந்த நாடகம் அரை மணி நேரம் தான் போயிட்டு இருக்கும். அது நல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில தொடர் மண்டு முடிஞ்சிரும் ஆடு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம். So the drama will be very interesting and at the time of ending time they will say it will be continued next week. பொறுத்த கட்டத்துல முடிச்சிட்டாங்களே. So they will say, oh right, at right time they just finished the series. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? So how many of you have that experience? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. So all of you are quiet. நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள். You are all saints. நான் ஒரு பாவி புல்பில்ல பேசிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்க ஒருடக்கு. So you are thinking that I am a sinner standing in the pulpit and preaching to you. எல்லாரும் இந்த அனுபவத்தை தாண்டி இருப்போம். So all of us have such kind of an experience. பிரியமானவர்களே, அதை பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மேன்மையானது. So dear beloved, more than anything like that in this world, the word of the Lord is greater. ஒரு தொடர் போதனை வரும் பொழுது அடுத்த வாரம் என்ன சப்ஜெக்ட் என்ன கோணத்துல பேச போறேன் என்ற ஆர்வலோடு நீங்கள் வாஞ்சியோடு இருக்க வேண்டும். So when we preach about a topic continuously, we have to come with an expectation and interest on what
topic they will preach the following week. ஆமென். Amen. திருப்புவோம் எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Let us turn our Bibles to Hebrews chapter 11. இன்றைக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ல இருந்து 12 மட்டும் நான் வாசிக்க போகிறேன். I'm going to read from Hebrews chapter 11 verse number 11 and 12. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ண நிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். By faith Abraham, even though he was past age and Sarah herself was barren, was enabled to become a father because he considered him faithful who had made the promise. And so from this one man, and he as good as dead, came descendants as numerous as the stars in the sky and as countless as the sand on the seashore. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Let us turn our Bibles to Genesis chapter 17. 1லிருந்து 8 மட்டும் நான் வாசிக்க போகிறேன். I'm going to read from verse number 1 to 8. Genesis chapter 17. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். Genesis chapter 17 verse 1 to 8. When Abraham was 99 years old, the Lord appeared to him and said, I am God Almighty. Walk before me and be blameless. I will confirm my covenant between me and you and will greatly increase your numbers. Abraham fell face down, and God said to him, As for me, this is my covenant with you. You will be the father of many nations. No longer will you be called Abram, your name will be Abraham. For I have made you a father of many nations. I will make you very fruitful. I will make nations of you, and kings will come from you. I will establish my covenant as an everlasting covenant between me and you and your descendants after you for the generations to come, to be your God and the God of your descendants after you. The whole land of Canaan, where you are now an alien, I will give as an everlasting possession to you and your descendants after you, and I will be their God. ஆமென். உங்களுக்கு சொன்னேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு பிரதான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. As I have mentioned to you, there is a predominant places, a number of verses given to Abraham in Hebrews chapter 11. ஆபிரகாம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் வசனம் மட்டும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் மட்டும் ஆபிரகாமுக்கு தான் பெரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. From verse number 8 to verse number 19 in Hebrews chapter 11, it is mentioned about Abraham. அதிலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை 4 பிரிவுகளாக அங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் பிரிக்கிறார்னு உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். I told you that the author of Hebrews has divided the faith of Abraham into 4 different stages. ஆபிரகாமுடைய விசுவாசத்திலே அங்கே 4 நிலைகள் காணப்படுகிறது. There are 4 different levels in the faith of Abraham. அதிலே முதலாவது ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய நிலை என்னவென்றால் ஆபிரகாமுடைய அழைப்பு. The first level of faith of Abraham is the calling of Abraham. அது ரட்சிப்புன்னு நாம் சொல்லலாம். We can say that it is a salvation that we have received. இரண்டாவது, Secondly, ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பிரச்சனையின் மத்தியிலே எப்படி வாழுகிறான் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். So in the midst of the problems and difficulties, how a saved person is living is a second level of faith. பஞ்சம் உண்டாகுது, பஞ்சத்தின் மத்தியிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய தேவைகளை சந்திக்கிறார். There was famine, and in the midst of famine, Lord has met all the needs of Abraham. இரண்டாவது, உங்களுக்கு கடந்த வாரத்திலே 14ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தேன். ஆபிரகாம் கானான் தேசத்திலே பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. Last week I showed you that in the promised land, Abraham was to face so many challenges. அப்ப
ரட்சிக்கப்பட்ட நமக்கும் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது. So even after we are saved, we have problems and difficulties. அப்ப ஆபிரகாம் 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அங்க அந்த யுத்தத்திலே ஜெயங்கொள்ளுறதை நாங்கள் கடந்த வாரத்திலே பார்த்தோம். We saw that Abraham fought against 4 kings and he was victorious in the war. ஆபிரகாம் 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணோன்னு அங்கே மெல்கிசேதேக் என்ற பிரதான ஆசாரியன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். I also showed you that the Melchizedek blessed Abraham after he overcome all the 4 kings. அப்ப சோதோம் ராஜா ஆபிரகாமிட்ட வந்து என்ன சொல்றான்? என்னுடைய தேசத்தை நீ மீட்டு கொடுத்துட்ட, பொருட்களை எல்லாவற்றையும் நீர் வைத்துக் கொள்ளும், ஆனால் இந்த ஜனங்களை எனக்கு மறுபடியும் திருப்பி கொடுமென்னு சொல்லி அங்கே ஆபிரகாமிட்ட கேட்கிறதை பார்த்தோம். We also saw that the king of Sodom came to Abraham and said that because you was victorious in the war, you can take every property and everything from me. அப்ப ஆபிரகாம் அந்த சோதோம் ராஜாவுக்கு சொன்ன பதில் என்ன? So what is the answer that Abraham gave back to king of Sodom? ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவனாக்கின என்று சொல்லாதபடிக்கு என்னுடைய கைகளை வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனாகிய தேவனிடத்திலே உயர்த்தி விட்டேன் என்று சொன்னான். So Abraham said that I have raised my hand to God the Most High, the creator of heaven and earth, so that you cannot say that you made me rich. ஒரு சிரட்டையாகிலும் ஒரு பாதரட்சை வாரையாகிலும் உன்னிடத்திலிருந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டினான். So Abraham was very zealous that he will not even get the tiniest thing from the king of Sodom, and he was totally dependent on Lord God. நம்மளோட லாங்குவேஜ்ல சொன்னப்ப ஒரு லேசையாகிலும் ஒரு சிங்கிள் பிளாஸ்டிக் அப்பாலும் உன்னிடத்திலிருந்து நான் வாங்க மாட்டேன். So in our language, Abraham actually said that I will not even get a single plastic cup or the lace of the shoe. உன்னிட்ட வாங்கி நான் ஐஸ்வர்யவனாகினேன்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு நீ சொல்லி கொண்டு திரிவே உன்னை நான் தான் ஐஸ்வர்யவனாக்கினேன் என்றால் தேவனுக்கு மகிமை இல்லாமல் போய்விடும். So if I receive all these things from the king of Sodom, then he will say at some point of time that I made you rich. So to avoid that, Abraham has raised his hands to God. கர்த்தருக்கு காணிக்கை தசவாகத்தையும் செலுத்திவிட்டு கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி விட்டான். So Abraham gave the tithes and offering to the Lord and raised his hands to the God. அதைத்தான் நான் போன வாரத்திலே உங்களுக்கு காண்பித்து So கொடுத்தேன். that is what I showed you last week. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து போட்டு நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தும் பொழுது இந்த பூமியிலே நாம் யார்கிட்டையும் கை நீட்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை காண்பித்து கொடுத்தேன். ஹalleluya. So I showed you that we have to give the honor and the offering to the Lord, and then we can raise our hands to God so that we need not depend on any human being in this world. இன்றைக்கு மூன்றாவது கட்டத்துக்கு வருவோம். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய மூன்றாவது நிலை. So today we are going to see the third stage of faith of Abraham. தேவன் அற்புதங்களை செய்கிறவன் என்று விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். So Abraham started to believe that Lord is powerful enough to perform miracles and wonders in his life. முடியாத காரியங்களை தேவன் செய்வார் என்பதை ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். Abraham believed that Lord is powerful enough to do any impossible thing. பஞ்சத்தின் மத்தியிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய தேவையை சந்தித்தார். In the midst of the famine, Lord met all the needs of Abraham. ஒரு இடத்திலே வெற்றி கொடுத்தார். So wherever he went, he was victorious. அதான் பெரிய அற்புதம் என்று சொல்ல முடியாது. So there we cannot say it is a great miracle. ஆனால் இந்த மூன்றாவது நிலையில் தேவன் முடியாத காரியங்களை சாத்தியமாக்குறார் என்பதை விசுவாசிக்கிறான். So this third stage is where he believes that every impossible thing is possible to God. அப்ப 17ஆம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுதுதான் அங்கே ஆபிரகாமோடு 99 வயதிலே ஆபிரகாமிட்ட ஆண்டவர் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that in Genesis chapter 7 at the age of 99 years old, God met Abraham. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உன் மூலமாய் சந்ததி பெருகும் என்று வாக்கு கொடுக்கும் பொழுது 75 வயது. When Lord promised Abraham that he is going to give him a child, Abraham was 75 years old. 75 வயது 16 வருடங்கள் ஆகிவிட்டது, அங்கே ஒன்றுமே நடக்கவில்லை. So after 14 years, nothing has happened after Abraham received the promise. யோசிச்சு பாருங்க, 16 வருடங்கள் கடந்து விட்டது, ஒரு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை, கற்பம் தரிக்கவில்லை, பலனடையவில்லை அவன். So imagine this 14 years have passed after Lord has promised him the word, but nothing has happened. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 16ஆம் வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தான். Genesis chapter 16 last verse says, Abraham was 86 years old when Agar bore him Ishmael. அதுக்கு பிற்பாடுதான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மறுபடியும் 99 வயதிலே வந்து அங்கே ஆபிரகாமோடு பேசுறதை நாங்கள் பார்க்கிறோம். So after this in Genesis chapter 17, at the age of 99 years, God is appearing again to Abraham. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை 15ஆம் அதிகாரத்திலிருந்தும் 16ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்துவிட்டு நாங்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்லுவோம். Before we going to see so many things in chapter 17, let us see a few things from chapter 15 and 16 of Genesis. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே பெரிய ஒரு யுத்தத்திலே வெற்றி கொண்டு விட்டான்.
அப்புறம் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆபிரகாமோடு ஆண்டவர் மறுபடியும் இடைப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். So in Genesis chapter 14, Abraham was victorious in the war, and again in Genesis chapter 15, Lord is talking to Abraham. 15ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவன் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். After Genesis chapter 15 verse 1, after this, the word of the Lord came to Abraham in a vision. Do not be afraid, Abraham. I am your shield, your very great reward. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த காலத்துல பாருங்க, அந்த காலத்துல இப்பத்தைய காலகட்டம் மாதிரி பாதுகாப்பு கிடையாது, போலீஸ் இருக்காது, செக்யூரிட்டி மாதிரி இருக்க மாட்டார்கள். அப்போ ஒரு 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி போட்டு கானான் தேசத்திலே பிரவேசிக்கிறான். ஆண்டவர் மறுபடியும் அவனை தைரியப்படுத்துறார், நான் உனக்கு மகா பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. So like how we have police forces and security forces in this world today, there were no such forces in those days. After Abraham overcome the 4 kings, Lord is appearing to him again, telling him not to be afraid, and Lord will be his shield. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே ஆபிரகாம் கேட்கிற பதில், ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற பதில், அடியானுக்கு என்ன தருவீர்? So immediately Abraham is asking back to the Lord, "O sovereign Lord, what can you give me?" நல்ல கேள்வி. So what a good question is it? இன்னைக்கு அநேக பேர் சபைக்கு வரும் பொழுது அடியானுக்கு என்ன தருவீர் என்று எதிர்பார்ப்புடன் வருகிறோம். So many of us come to the church asking the Lord, "What can you give to me, give to me, Lord?" தேவை இல்லாதவர்கள் மாத்திரம் கை உயர்த்தி காண்பீங்க. Is there anyone here without any need or requirement? எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு தேவைகள் இருக்குது. In one or the other way, we all have some needs. ஆபிரகாமுடைய பிரச்சனை என்ன? What is the problem of Abraham? வாக்குத்தத்தம் பண்ணி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிட்டது. It has been 14 years since Lord has promised with him a word. பிள்ளையை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். Lord has promised that he is going to give him a child. ஒவ்வொரு கட்டத்திலேயும் சொல்றார், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்றார். Every time he says that I'm going to increase your descendants. 16 வருடங்கள் ஆயிட்டது, ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. So after 14 years nothing has happened. அதெல்லாம் கேளு, அடியானுக்கு என்ன தருவீர்? So that is why here Abraham is asking, what can you give me, Lord? புலம்புறான் ஆண்டவரிடத்திலே. So he is worrying his heart to the Lord. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீரே, புத்திர சந்தானம் அருளவில்லையே, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறேன் என்று அங்கே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that Abraham is talking to the Lord, saying that the one who will inherit my estate is Eliezer of Damascus. And Abraham said, you have given me no children, so a servant in my household will be my heir. பிள்ளை பிறக்கூடிய சாத்தியம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறான். So he says that there is no possibility or any chances for me to bear a child. தன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்து பேசுகிறான். Abraham is speaking about the weakness of his physical body. 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். Verse number 4 and 5 says like this, then the word of the Lord came to him, this man will not be your heir, but a son coming from your own body will be your heir. He took him outside and said, look up at the heavens and count the stars, if indeed you can count them. Then he said to him, so shall your offspring be. பாருங்க, அந்த காலத்துல வேதாகமம் இருக்காது. At those days there was no Bible. ஆண்டவர் இடைப்படுகிறார் வந்து ஆபிரகாமோட. Lord is speaking to Abraham. இன்றைக்கு எங்களுக்கு வேதாகமங்கள் எங்களுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் தேவையான மொழிகளில் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். So today we have Bible in so many different languages. அப்ப அடியானுக்கு என்ன தருவீர் என்று கேட்டோன்னு ஆபிரகாமை வெளியில அழைத்து கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்னன்னு சொல்லுகிறார். So as soon as Abraham asked, what can you give me, Lord, he is bringing Abraham outside and asking him to count the stars on the heaven. எப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. See what a great promise that the Lord God is giving to Abraham. இப்படித்தான் உடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். So Lord says, look at the stars of the sky and your offspring is going to be like this. அதுக்கு ஆபிரகாம் கேக்குறார், இதை நான் எதனால் அறிவேன் என்று கேக்குறார். So Abraham is asking back, how will I know this? அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ அடையாளம் தானே கேக்குற. So you are asking for a sign. நீங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆதியாமம் 15:6 வாசிக்கிறேன், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தில் அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அவன்
அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். Verse number 8 says, But Abraham said, O sovereign Lord, how can I know that I shall gain possessions of it? அப்ப அவனுக்கு பாருங்க ஒரு சந்தேகம், என்னடா சரீரம் செத்து போச்சுது, ஆனா நட்சத்திரங்களை காட்டுறார், எதினால் நான் அறிவேன் என்ற ஒரு கேள்வி எழுப்புறார் ஆபிரகாம். Abraham is asking a question, how can I know that, Lord? நல்ல ஒரு அற்புதமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், பிடிச்சு கொள்ளுங்க. So I'm going to tell you a beautiful truth to hold on to it. ஆண்டவர் அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புறார், அடையாளம் கொடுக்க விரும்புறார். So Lord is now deciding to give a sign and make a covenant with Abraham. அந்த காலத்துல உடன்படிக்கைக்கு பெரிய ஒரு மரியாதை இருந்தது. On those days, covenant has a great respect and importance. இந்த காலத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும்னு சொல்ல அக்ரிமெண்ட் போடுறோம். So in these days we used to write an agreement if we have to possess on something. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும்னு சொன்னால் சொலிசிட்டர் மூலமா நீங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் எடுப்பீங்க, அதுதான் உங்களுக்கு சொந்தமாகி விடும். So if you want to get a property through solicitors, you create an agreement, and that agreement is a proof that you are owning the property. எந்த காரியமா இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் அது உங்களுக்கு சொந்தமாக முடியாது. So without an agreement you cannot own anything. அந்த காலத்துல உடன்படிக்கைன்றது மிகவும் மரியாதைக்குரிய கனத்துக்குரிய காரியமாக காணப்பட்டது. On those days covenant was a great honorable thing and it was of most importance. ராஜாக்களும் உடன்படிக்கை பண்ணிக் கொள்வார்கள். So kings will make covenant. ஒரு ராஜாக்கிட்ட ஒட்டகம் இருந்ததுன்னு சொன்னால், இன்னொரு ராஜாட்ட கிணறு இருந்ததுன்னு சொன்னால், ஓகே, உன்னுடைய கிணறு எனக்கு சொந்தமா இருக்க வேண்டும், உன்னுடைய ஒட்டகங்கள் எனக்கு சொந்தமா இருக்க வேண்டும், உடன்படிக்கை பண்ணிக் கொள்வார்கள். So if one of the king is having the camel and other king is having the well, they will make covenant between each other. அந்த உடன்படிக்கைக்கு எபிரேய மொழியில கொடுக்கப்பட்ட வார்த்தை பெரித் என்ற ஒரு வார்த்தை. In Hebrews covenant is called as belik. பெரித், BIRIT, பெரித் என்ற ஒரு வார்த்தை. Berith. ஓகே, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் வெட்டுதல். So it means that cutting into two. அப்ப ஆபிரகாம் கேட்கிறான், இதை நான் எப்படி அறிவேன் என்று ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நீர் பிள்ளையை தருவீர் என்று. So here Abraham is asking, how can I know that, Lord? ஆண்டவர் என்ன சொல்லுறார்? Lord says, ஆண்டவர் அதுக்கு பிறகு நீங்க 9ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னால், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகள் அதை துண்டிக்கவில்லை, பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். So the Lord said to him, Bring me a heifer, a goat, a ram, each 3 years old, along with a dove and a young pigeon. Abraham brought all these to him, cut them into two, and arranged the halves opposite each other. The birds, however, he did not cut in half. ஆபிரகாமுக்கு நம்ப முடியாமல் இருந்தோன்னா ஆண்டவரே ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார். Because Abraham was not able to believe completely, Lord is deciding to make a covenant with Abraham. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், உடன்படிக்கை என்று சொன்னால் எபிரேய மொழியில வெட்டுதல் என்ற ஒரு அர்த்தம். As I just told you, covenant means cutting into two. அப்ப ரெண்டு பேர் அந்த நாட்களிலே பெரிய மனுஷர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் பொழுது என்ன செய்வார்கள்? ஒரு மிருகத்தை கொண்டு வருவார்கள். So when two people are making a covenant with each other, they will bring animal between them. அந்த மிருகத்தை கொண்டு வந்து ரெண்டா வெட்டுவார்கள். They will cut down the animal into two halves. அங்க ரத்தம் சிந்தப்படும், மிருகத்தினுடைய ரத்தம். Blood of the animal will be shed there. புற என்ன செய்வார்கள்? ரெண்டு தரப்பாரும் என்ன செய்வார்கள்? ரெண்டு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ரெண்டு பேரும் என்ன செய்வார்கள்? அந்த ரத்தத்தை உடம்புல பூசி போட்டு அந்த மிருகத்தை கடந்து செல்வார்கள். So they will take the blood and apply on the body, and they will cross over the animal in order to make that covenant. அந்த உடன்படிக்கையை ஒருபோதும் மீற முடியாது. So nobody can overcome or fail in that covenant. அந்த உடன்படிக்கையை மீறினால் என்ன நடக்கும்? So what will happen if the covenant is failed? அந்த மிருகத்தை ரெண்டா வெட்டி இருக்குது. The animal is cut down into two halves. அந்த மிருகத்துக்கு அந்த உடன்படிக்கையை மீறினால் அந்த மிருகத்துக்கு நடந்த கதிதான் அந்த மனுஷனுக்கு நடக்கும். So whoever is overcoming or failing in the covenant, the same thing that has happened to the animal will happen to that person. அப்ப அந்த காலத்துல உடன்படிக்கை இப்படித்தான் செய்யப்பட்டது. So in those days this is how covenants were made. உடன்படிக்கை ஒருபோதும் ஒருவரும் மீற மாட்டார்கள் பிரியமானவர்களே. So no one is allowed to fail in the covenant that they have made with them. பழைய ஏற்பாட்டுல பல தடவை இந்த வார்த்தை உடன்படிக்கைன்னு சொல்லி ஆண்டவர் ஜனங்களோடு இடைப்படுகிறதை வேத பக்தர்களோடு இடைப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். So we can see in so many places that the Lord God has made covenant with so many people. ஆண்டவர் என்ன சொல்றார் ஆபிரகாமுக்கு? So what is Lord is telling to Abraham? நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். So I have promised you. இந்த உடன்படிக்கையை நான் உனக்கு செய்யாமல் போனான்னு சொன்னால், if I do not fulfill my covenant with you, இந்த செத்த மிருகத்தை போல நான் ஆவேன். So I will be like this dead animal. ஆண்டவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி
நம்மை புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறாரா இல்லையா பிரியமானவர்களே? So Lord Jesus Christ has to shed his own blood on the cross and he has made us to come under the new covenant. இப்ப ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்யற அந்த டைம்ல So see how great and wonderfully the Lord God is making covenant with Abraham. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்முடைய தராதரத்துக்கு, நம்முடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மோட இறங்கி வந்து நம்மோட உடன்படிக்கை பண்ணுகிறார் So பிரியமானவர்களே. think about this, how the Lord God Almighty has come down to the level of us so that we can understand with the knowledge and wisdom that we have. நம்முடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நம்மோட வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். He has come down to the level so that we can understand about the covenant. உடன்படிக்கை பண்ணி விட்டு ஆண்டவர் கடந்து விட்டார். So Lord God has made the covenant and he has passed away. பிறகு வெளியே ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்தார், வானத்து நட்சத்திரங்களை காட்டுறார், அப்புறம் உடன்படிக்கை பண்றார் ஆபிரகாமோட. So Abraham was brought outside by the Lord in order to show the stars and the covenant was made. 16ஆம் வசனத்துக்கு வருவோம். Coming to verse number 16. 16ஆம் வசனத்துக்கு வந்தோடனே பாருங்க என்ன நடக்குது. In verse number 16. அங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே ஆபிரகாமுடைய மனைவி சாரா பெரிய ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறா. So Abraham's wife Sarah has made a great plan. ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிட்டார். So Lord has made covenant with Abraham. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். Lord has already given the promise. சாராள் வந்து பாருங்க, அந்த காலத்துல ரெண்டு விதமான கலாச்சாரங்கள் இருக்கு பிரியமானவர்களே. So there were two kinds of traditions in those days. சரி, கலாச்சாரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பேச போறேன். So I'm going to talk to you about few things about tradition. பாருங்க, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டு இங்க வரும்பொழுது, வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஆபிரகாமுக்கு சாரா என்ன சொல்றா, மனைவி என்ன சொல்றா? 16ஆம் வசனத்திலே In Genesis chapter 16 verse 1, when Abraham comes back, what does Sarai says to Abraham? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாரா எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். Now Sarai, Abraham's wife, had borne him no children, but she had an Egyptian maidservant named Agar. So she said to Abraham, the Lord has kept me from having children. Go sleep with my maidservant, perhaps I can build a family through her. Abraham agreed to what Sarai said. So after Abraham had been living in Canaan 10 years, Sarai, his wife, took her Egyptian maidservant Agar and gave her to her husband to be his wife. He slept with Agar and she conceived. சாராளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. Because the womb of Sarai was stopped. அவளாலே நம்ப முடியாமல் இருக்கு, எங்களுக்கு குழந்தை கிடைக்குமான்னு. Sarai was unable to believe that she can even bear a child. ஒரு பெரிய புரோகிராம் வீட்டை போட ஆபிரகாமுக்கு ஐடியா கொடுத்து இப்படி ஒரு காரியத்தை செய்வோம்ண்டு. So now Sarai has planned a great thing. She planned something with Abraham. ஏன்னா அந்த காலத்துல பாருங்க, இந்த காலத்திலயும் சரி அந்த காலத்திலயும் சரி ரெண்டு விதமான கலாச்சாரம். So even today and in those days there are two kind of traditions. ஒன்று மேற்கத்திய கலாச்சாரம், ஒன்று கிழக்கத்திய கலாச்சாரம். One is the western culture and other one is the eastern culture. இப்ப இந்த வேதாகமம் ஆபிரகாம் வாழ்ந்த காலம் வந்து கிழக்கத்திய கலாச்சாரம். So these are all eastern culture. அப்ப சாராள் பாருங்க, எந்த கற்பத்தை ஆண்டவர் அடைச்சிட்டார். சில நேரம் உன்மூலமா ஒரு சந்ததி வரட்டும், பிள்ளை வரட்டும், ஆண்டவரும் 16 வருஷம் சொல்லி சில நேரம் இப்படியா இருக்கலாம், எல்லாம் பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி ஐடியா போட்டு அந்த எகிப்துக்கு போனாங்க தானே பஞ்சத்தின் மத்தியில், அப்பே ஒரு அடிமை பண்ண கொண்டு வந்துட்டாங்க எகிப்துல இருந்து. So Sarai thought to herself that maybe I am having the problem, but Lord would be able to fulfill the promise that he had given through the maid servant. 86 கிழவனுக்கு ஒரு எகிப்துல இருந்த ஒரு அடிமை பண்ண மனைவியா கொடுத்துட்டா சாரா. So Sarai has given a maid servant from Egypt to this 86 years old man. அதுல எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாம் சாராளின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான் என்று. So it is written here, Abraham agreed to what Sarai said. ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் ஆபிரகாமையும் சாராவையும் குறித்து. So Lord has actually kept a great plan about Abraham and Sarai. சாராக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துட்டு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது. But by looking at the situation, Sarai had got this kind of a thought. சாராளையும் குற்றம் சொல்ற அளவுக்கு இதுல சொல்ல முடியாது. So we cannot just blame Sarai completely. அந்த காலத்துல பாருங்க, இந்த கலாச்சாரம்ன்றது ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்துக்கும் கிழக்கத்திய கலாச்சாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. So in those days there is difference between eastern culture and the western culture. ஆபிரகாம் சாரா வாழ்ந்த காலத்துல பாருங்க, அவர்கள்
கூடாரம் போட்டு பெரிய அது நல்ல ஒரு அந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்தாபனமாக ஒரு இருந்த இடம். பலர் வந்து போவார்கள். ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒட்டகங்களில் வருவார்கள். பெரிய செல்வந்தர்கள் தங்குவார்கள். கூடாரங்களில் குடியிருப்பார்கள் அந்த நாட்களில். So in those days where Abraham and Sarah put down their tents, that was a great business area where people come down and they go out usually. அப்ப ஆபிரகாமை சுத்தி பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. So there was a great group of people around Abraham. அப்ப 4 ஜனங்கள் வருவார்கள் அந்த அந்த வழியாக. So many people will come and pass through the way. அப்ப சாராளுக்கு கிட்டத்தட்ட 76 வயது. So Sarai was about 76 years old. ஆபிரகாமுக்கு 86 வயது. Abraham was 86 years old. ஆனா பேர் என்ன ஜாதிகளுக்கு தகப்பன். But what is the name of Abraham? It is Abraham, which is the father of nations. நம்முடைய கிழக்கத்திய கலாச்சாரத்துல பாருங்க, பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு பேசுவார்கள். So in our Eastern culture, when we do not have child, then they will speak so many things about us. கல்யாணம் கட்டி ஒரு 2 வருஷம் பிள்ளை இல்லையாண்டா ஒரு புழுப்பூச்சியே இல்லை ன்னு சொல்லி போட்டு மாமியார் மருமகளோட உயிர் எடுக்கிறது. So after they get married, if they don't bear the child, then the mother-in-law will treat the daughter-in-law very badly. கிழக்கத்திய கலாச்சாரத்துல மாமியார் மருமகள் கொடுமை பிரச்சனை எல்லாம் நியூஸ்ல நான் அடிக்கடி பார்ப்பேன் இந்தியாவில் நிற்கும் போது. So in Eastern culture, I used to see the news about the daughter-in-law and the mother-in-law so much. சாரா இந்த பின்னணியை கொஞ்சம் நாங்க யோசிக்கணும். சாரா எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா. So we have to think about this background a little. How much Sarai would have been put to shame. ஜனங்கள் எவ்வளவு ஒரு கேவலமா அவளை பரியாசம் பண்ணியிருப்பார்கள். So how much the people around Sarai would have mocked at her. இவள்தான் பிரச்சனையா இருந்திருக்கும். So she should be the problem. அப்ப ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்கும் பாருங்க ஒரு புத்திர சந்தானம் இல்லை, பிள்ளை இல்லை. ஆனால் அவனுக்கும் ஒரு மனது கஷ்டமா இருந்திருக்கும். என்னடா எங்களுக்கு பிள்ளையே இல்லையே, நாங்க அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல வாழ்றோமே, எங்களுக்கு சங்கடமா இருக்கே. இந்த காலத்துல என்னன்னா வந்து ஹோட்டல்ல தங்குவாங்க, பேசுறது மற்ற ரூமுக்கு கேட்காது. அந்த காலத்துல கூடாரங்களில் குடியிருப்பார்கள். ஜனங்கள் குசு குசுன்னு சொல்லி இந்த ஆபிரகாமையும் சாராவையும் பற்றி தான் பேசி கொண்டு வந்திருப்பார்கள். So because they were living in the tents there, the people in the neighborhood, whatever they speak, they should be able to hear. And therefore Abraham and Sarai was feeling about all the mocking words around them. அதாவது கிழக்கத்திய கலாச்சாரத்தில் ஒரு பழக்கம் இருக்கு, மற்றாக்களுடைய பிரச்சனையை நோண்டி பேசுறது. So in the Eastern culture we have a problem like we always gossip about others' problems. இப்ப நான் ஹீத்ரோ ஏர்போர்ட்ல நான் எத்தனையோ என்னுடைய நண்பரும் இருக்கிறார். எவ்வளவு பேசஞ்சரை நம்ம ஏத்திட்டு போவோம், டூர் கூட்டிட்டு போவோம், ஹோட்டலுக்கு ஏத்திட்டு போவோம். So I used to take so many guests from Heathrow to hotel. வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிறவர்கள் காரில் வரும்பொழுது ஏதாவது ஒரு டாபிக் பேசுவார்கள். ஒன்று கிளைமேட்டை பற்றி பேசுவார்கள், இல்லைன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸை குறித்து பேசுவார்கள், இல்லை எக்கனாமியை குறித்து பேசுவார்கள். So people from Western culture, they used to speak about sports or the climatic conditions of the country. இதே நம்முடைய ஏசியன் வந்து காருக்கு உட்கார்ந்தாங்க. So let's say if some Asian people are coming and sitting in the car. நீங்க எந்த ஊர் வாங்க. So they will start with from which place are you coming from? நான் சொல்வேன் ஸ்ரீலங்கா. I used to say I come from Sri Lanka. ஓ, நீங்க வந்து எவ்வளவு நாள்? How long have you been here? அதையும் சொல்லணும். So I have to tell that. எப்ப கல்யாணம் கட்டறன்னு சொல்லணும். So I have to tell them when I was married. எத்தனை பிள்ளைகள்னு சொல்லணும். I have to tell them how many children I have. மற்றவர்களை நோன்ற ஒரு பழக்கம் இந்த ஏசியன் கலாச்சாரத்துக்கு இருக்குது. So the people from Asian culture has the habit of finding out things from others' life. உள்ளகாரன் வருவான், தண்டை வாழ்ல ஏதாவது டாபிக்கை குறித்து பேசி போட்டு அவன் அப்படியே குட் பை சொல்லி போட்டு சிப்ஸ் தந்துட்டு போய் கொண்டே இருப்பான். But the people from Western culture, they will just come and they will say hi and they just go. அப்ப ஆபிரகாமும் சாராவும் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தும் பிள்ளை இல்லை என்ற ஒரு அவமானத்தை சமுதாயத்தின் மத்தியில் அதை சந்திச்சிருப்பார்கள் பிரியமானவர்களே. So Abraham and Sarai would have been put to shame and they should have been hearing all the mocking words from people all around them for 14 long years. அதனால நான் பாருங்க, சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த அடிமை பெண்ணோட ஆபிரகாம் சேர்ந்து விட்டான். So that is the reason why Abraham agreed to what Sarai said and he was with along the maid servant Agar. அப்ப ஆகாருக்கு பிள்ளை பிறந்த உடனே ஆபிரகாமுக்கு ஒரு தோளை தட்டி நெஞ்ச நிமித்தி இருப்பான், நான் ஆண் மகன் என்றதை நிரூபித்து விட்டேன் என்று சொல்லி. So Abraham would have been very proud after Agar brought forth Ishmael. தலை நிமிர்ந்திருப்பான். So his head would have been lifted up. ஆனா பிரச்சனை இப்ப இனி பிரச்சனை யாருக்கு? So what is the problem here? சாராக்கு பிரச்சனை. But now Sarah is going to start facing the problem. கலாச்சாரம் என்னத்தை பேசி இருக்கும்? So what would the culture would have spoken? அவன் ஆம்பளை என்றதை நிரூபிச்சு விட்டான். So Abraham has proved that he is a man. பிரச்சனை உன்னிலான். So the problem is only with Sarai. ஆனா இது ஆண்டவருடைய திட்டம் இல்ல. But this is not the plan of God. சாரா
ஆபிரகாமுக்கு ஆகாரை கொடுத்தது இன்று வரைக்கும் பிரச்சனை உலகத்துல. So what Sarai has given Agar to Abraham, that is problem even till today in this world. இஸ்மவேல் பிறந்தால இன்று வரைக்கும் உலகத்துல பிரச்சனை போய் கொண்டு தான் இருக்குது. So because Ishmael was born, until today we are facing problem in this world. இஸ்மவேல் வழியாக வந்த சந்ததி தான் இஸ்லாமியர்கள். So all the people who are brought forth out of Ishmael is the Muslim people that we see today. இன்றைக்கும் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. So even today there is problem between Israelites, Jews and Muslims. அது அடுத்த கட்டம். So that is next level. அப்ப 17ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட வாரார். 13 வருஷத்துக்கு பிறகு வாரார். So again in Genesis chapter 17, Lord is appearing to the Lord after 13 years again. ஆபிரகாம் நினைச்சிருப்பான், இஸ்மவேல் பிறந்துட்டானே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் தானே, நான் ஆண்மகன் என்று நிரூபித்து விட்டேன் தானே. அப்ப ஆண்டவர் சைலண்டா இருந்துட்டார். 13 வருஷம் ஆண்டவர் இடைப்படவே இல்லை ஆபிரகாமோட அந்த டைம்ல. After Ishmael was born, for 13 long years, God did not speak anything to Abraham. He was silent and quiet. ஆண்டவரும் விடுறாருல, அவர் போட்ட திட்டத்தின்படி ஆண்டவர் கரெக்டா இருக்கிறார். So Lord is also not giving up. Whatever He has planned, Lord is putting back His plan. 17ஆம் வசன அதிகாரத்துக்கு வரும் பொழுதுதான் ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். In Genesis chapter 17, Lord is appearing to Abraham again and again, and He's saying, I am God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு எபிரேய வார்த்தையில கொடுக்கப்பட்ட வார்த்தை எல் ஷடாய். So in Hebrew, the Almighty God is El Shaddai. ஆமென். கர்த்தரால் கூடாத நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சொல்லுகிறதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்றார். So Lord says, I am God Almighty. Whatever I have promised, I am powerful enough to fulfill it. அதுல முக்கியமான ஒரு காரியம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கொண்டு வருகிறார். Once again, one more important thing the Lord is bringing in chapter 17. எல்லா வசனையும் நான் வாசிக்க போறேன். மறுபடி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று 99 வயதில மறுபடியும் ஆபிரகாமிட்ட வருகிறார் தன்னுடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படி. So again, according to His initial plan and purpose, at the age of 99 years, Lord is appearing to Abraham and reveals Himself as I am God Almighty. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Genesis chapter 17 verse 4 and 5. நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். As for me, this is my covenant with you. You will be the father of many nations. No longer will you be called Abraham. Your name will be Abraham. பாருங்க, முதல் ஆபிரகாம் என்றதுக்கு ஜாதிகளுக்கு தகப்பன். So first it says Abraham, father of many nations. ஆனா இங்க ஆபிரகாம் என்ற பேரை ஆபிரகாம் என்று கர்த்தர் மாற்றுறார். So the name Abraham is changed into Abraham. ஆபிரகாம் என்று வரும்பொழுது திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று வருது. Abraham means father of many nations. மல்டிட்யூட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆங்கிலத்திலே. In English it is the word multitude is used. அப்படினா உலகத்துல உள்ள சகல குலம் கோத்திரம் ஜாதிக்காரர் பாஷைக்காரர் எல்லாருக்கும் நீ தகப்பனாக போறே என்று சொல்றார் ஆண்டவர். So this means that all the people from different languages, different culture, Abraham is going to be the father. பேரை மாத்தினோன திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். So he is the father of many nations. பாருங்க, அதுல ஒரு எழுத்து தான் மாற்றம். So there is just one letter added to his name. என்ன H என்ற லெட்டர் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் என்ற வார்த்தைகளை கொண்டு வரார். So Lord God is bringing the letter H into his name. அப்ப அது ஹாம் என்ற அந்த உச்சரிப்பு வருது, ஹா and H. So it is pronounced as Ham. இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் என்னவென்று தெரியுமா? Do you know the name of the Lord God of Israel? இஸ்ரவேல் தேவனுடைய நாமம் யாவே. The name of the Lord of Israel is Yahweh. யாவே, அந்த யாவேல H வரும். In Yahweh there is a letter H. அப்ப அவர் என்ன செய்யறார், ஆபிரகாமுக்கு தன்னுடைய தன்மையை அப்படியே அவனுடைய பேருக்குள்ள அப்படியே திணிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். So we can see that Lord is putting himself into Abraham. தன்னுடைய பேர்ல இருக்கிற ஒரு லெட்டர் எடுத்து அவனுடைய பேர்ல அந்த லெட்டர்ல ஆட் பண்றார், H போட்டு. Lord is taking one letter from his name Yahweh, letter H, and putting into Abraham's name and changing into Abraham. அதுக்கு புறவனுக்குள்ள பெரிய ஒரு விசுவாசம் காணப்படுகிறது. So after that there is a great faith seen in Abraham. ஜனங்கள் எல்லாம் எப்படி அவனை கூப்பிடுவார்கள்? So how will the people would have called him? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவனை கூப்பிடுவார்கள். So they would have called him as father of many nations. அவனும் சொல்லுவான், நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். So he himself would have also said that I am father of many nations. ஆண்டவர் பேரை மாத்திட்டார். So Lord has changed his name. பாருங்க, பேரை மாத்துறதுல ஒரு காரணம் இருக்கு பிரியமானவர்களே. So there is a reason behind changing the name.
என்னடா பேரை மாத்தும் பொழுது என்ன, அவன் அறிக்கை பண்ணும் பொழுது என்னத்தை அறிக்கை பண்ணுவான்? நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். So whenever you call the name as Abraham, every time it is confessed that father of many nations. விசுவாச தேவன் விசுவாச பிள்ளைகளாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். So the Lord God of faith has made us as the children of faith. ஆண்டவர் என்று எப்பயாவது இந்த வேதாகமத்திலே என்னால முடியாது, என்னால சாத்தியமாகாது, இது நடக்காது என்று எப்பயாவது பேசியிருக்கிறாரா? So has the Lord spoken in anywhere in this Bible that it is impossible for me, I cannot do anything? ஒரு நாளும் அப்படி பேசுறே இல்ல. So he has not mentioned like such kind of words in the Bible anywhere. ஆபிரகாமுக்கும் தன்னுடைய தன்மையை தான் அவனுக்குள்ள திணிக்கிறார். So even within Abraham, Lord is putting his own characteristics within Abraham. அப்படித்தான் நீயும் விசுவாசிக்க வேண்டும். So like how I am able to do everything, you should also believe and have the faith in like that. சரீர பலவீனத்தை குறித்து நீ பேசாத. Do not speak about your physical weakness. உன்னுடைய கற்பம் செத்து போச்சு என்பதை குறித்து நீ பேசாத. Do not speak about your womb is dead. விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். Just to speak the words of faith. பாருங்க, சாராளுக்கு இங்க பேரை மாத்துகிறார். So even for Sarah he is changing the name. ஆதியாகமம் 17:15 இருந்து 19 மட்டும் நான் வாசிக்கிறேன். Genesis chapter 17 verse 15 to 19. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயது உள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். God also said to Abraham, as for Sarah your wife, you are no longer to call her Sarai, her name will be Sarah. I will bless her and will surely give you a son by her. I will bless her so that she will be the mother of nations. Kings of people will come from her. Abraham fell face down. He laughed and said to himself, will a son be born to a man 100 years old? Will Sarah bear a child at the age of 90? And Abraham said to God, if only Ishmael might live under your blessing. பாருங்க, ஆபிரகாமுடைய திட்டம் ஒரு சில்லறத்தனமான ஒரு சின்ன திட்டமாக காணப்படுகிறது. So in the mind of Abraham, he was having a very little plan and a very low level plan. ஆகாருக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அது இஸ்மவேல் இருக்குது. இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று அவன் நினைச்சிட்டான். So because he brought forth a son through Ahar, Abraham thought that Ishmael is the promised child of God. ஏனென்றா தனக்கு கிட்டத்தட்ட 100 வயது ஆயிட்டது. So Abraham was now 100 years old. சாராளுக்கு 90 வயது ஆயிட்டது. Sarah was 90 years old. கற்பம் செத்து போச்சுது. Womb was dead. சரீரம் செத்து போச்சுது. The physical body was dead. இது சாத்தியமே இல்ல. So this is impossible. இது ஆண்டவர் சும்மா திருப்பி 10 வருஷத்துக்கு ஒருக்கா திரும்ப கதை விட்டுட்டு இருக்கிறாரு அவன் நினைச்சிருப்பான். So he might have thought to himself that every 10 years Lord is coming and telling them that he is going to give a child. ஊர்ல வயதானவங்க சொல்லுவாங்க, காடு வாண்டது வீடு போவதுன்னு சொல்லுவாங்க. So back in our country they used to say that for all the old people the graveyard is welcoming them. சாகர கட்டம் வந்துட்டா, So when we are about to die, சுடுகாடு வாண்டு கூப்பிடுது. so the graveyard used to welcome us. வீடு போன்னு சொல்லுதான். The house is telling us go away and the graveyard is telling come in. அந்த நிலைமைக்கு ஆபிரகாமும் சாராவும் வந்துட்டாங்க. Abraham and Sarah was in that kind of an old age and in that kind of a situation. நகைக்கிறார்கள். They are just laughing at themselves by seeing what the Lord God is saying. கர்த்தரும் விருதலைன்னு தான் நிக்கிறார். So even the Lord is also not ready to leave them. அவர் போட்ட புரோகிராம்ல அவர் கரெக்ட்டா தான் இருக்கிறார் பிரியமானவர்களே. Whatever program that the Lord God has initially planned, he is standing firm in that. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்து நிறைவேற்றாதிருப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். So we read in the Bible that whatever he has promised will he not fulfill, whatever he has said will he not brought forth it into the world. அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். Whatever he says he will fulfill it in this world. அவருடைய நேரம் வருமட்டும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். We have to wait until the appointed time of the Lord. சில நேரங்கள்ல அற்புதம் நடக்கல, தாமதம் ஆயினோன்னு ஐயோ கொய்யோன்னு பேசக்கூடாது பிரியமானவர்களே. Many times if the miracles are delaying, we should not worry and speak wrong words through our mouth. திருச்சபையில நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். So today I am teaching you a lesson. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருப்பார்கள். So each and every one of you would be facing different challenges. அவர்களோட ஊர்க்கதை அலம்ப கூடாது ஒரு நாளும். You should not go and sit and talk about the country things with them. ஒராக்கள் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்களோட விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். So whenever a person is in the problem, you talk the words of faith to them. ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். The Lord God who performed the miracles and wonders to Abraham is powerful enough to perform miracles in your life as well. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முடியாத காரியத்தை சாத்தியமாக்கினவர்
உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். The Lord God who made impossible thing to be possible in the life of Abraham is powerful enough to make impossible thing to be possible in your life. ஆபிரகாமுடைய தேவன் ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். The Lord God of Abraham is not only for the generations of Abraham but is also for all those who believe Jesus அந்த Christ. விசுவாசம் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது So that பிரியமானவர்களே. kind of a faith even today we are being given. அதுக்காகத்தான் முதல் நூற்றாண்டிலே எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு அடுத்து இதை போதிக்கிறார். So that is why for the first century people the author of Hebrews is preaching the faith to the people. 21வது அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் Genesis chapter 21. ஆதியாகமம் 21 முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். Genesis chapter 21 verse 1 and 2. Now the Lord was gracious to Sarah as he had said, and the Lord did for Sarah what he had promised. Sarah became pregnant and bore a son to Abraham in his old age at the very time God had promised him. மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். Abraham gave the name Isaac to the son. இதுதான் ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான். So this is the original plan of the Lord God. இதுதான் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை. This is the child that was brought forth out of the covenant and the promise. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறக்க வேண்டும். Abraham and Sarah should bring forth Isaac. ஈசாக்கினுடைய சந்ததியிலே யாக்கோபு வருவார். In the generation of Isaac, Jacob will come. யாக்கோபினுடைய கோத்திரத்திலே யாக்கோபுக்கு பிள்ளைகள் 12 பிள்ளைகள் பிறப்பார்கள். For Jacob 12 children will be born. 12 கோத்திரங்கள் பிறக்கும். From the 12 children 12 tribes of Israel will be born. அது ஒரு இஸ்ரவேல் தேசமாக மாறும். So that will be turned as a nation of Israel. அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்படுவார். And from that tribe Lord Jesus Christ has come out. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இரட்சகராக நமக்காக வெளிப்படுவார். Lord Jesus Christ will appear as a savior to this world from that tribe. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த விலைமதிக்க முடியாத ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் சுதந்திரவாளியாகிறோம் பிரியமானவர்களே. When we believe in Lord Jesus Christ, we will receive the priceless salvation, and through Jesus Christ we will receive all the blessings of Abraham. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் அது வெறுமையாய் திரும்பாது பிரியமானவர்களே. The promises of the Lord God Almighty will never ever turn back to the Lord empty-handed. அது தாமதமானாலும் அது சொல்லுகிறதை நிறைவேற்றியே ஆகும். Even if it is delayed, whatever God has promised, it will be fulfilled. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். Lord is powerful enough to perform miracles and wonders. முடியாதவைகளை சாத்தியமாக்குற தேவன். Lord will make impossible to be possible. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். He will call things that is not existing as if it is existing. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் தியரி மாதிரி இதை பேசவில்லை. I am not talking to you a theory lessons here. என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களையும் சவால்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன். In my own very personal life I have faced so many challenges. இந்த விசுவாசத்தை நான் கற்றுக்கொண்டபடியே தான் போராட்டங்களை மேற்கொள்ள கூடியமா இருந்தது பிரியமானவர்களே. Because I have learned faith, I was able to overcome the challenges and problems. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளை நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் மேற்கொள்ள முடியும். Even in your life, whatever problems and struggles that you are facing, you can overcome with it in your faith. விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீங்கன்னு சொன்னால் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டீங்க நீங்க. So if you learn faith in your life, you will not be a dependent to anybody in this whole world. என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். My Lord God is with me. ஆபிரகாம் போகும் இடமெல்லாம் அவன் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான், அவனோடு கர்த்தர் கூட இருந்தார். Wherever Abraham went, he did not know where he is going, but Lord was with him. எங்க சபைக்கு ஒரு சகோதரி கடந்த வாரம் பர்மிங்ஹாம் போயிட்டாங்க. So a sister who used to come to our church last week, she went to Birmingham. ஆனா சகோதரி சொன்னா நீங்க ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து பேசிட்டு இருக்கீங்க, அதுபோலயே கர்த்தர் என்னை நடத்துறாருன்னு. So you have taught us about the life of Abraham. May the Lord lead me in that way. நான் சொன்னேன் ஆபிரகாமை நடத்துறது போல கர்த்தர் உங்களை நடத்தினால் சந்தோஷப்படுங்க. So be happy if the Lord is leading you like how he led Abraham. உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். Lord will not put you to shame. மறுபடியும் கர்த்தர் உங்களை எந்த இடத்திலே வைக்கணும் விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நிச்சயமாய் கொண்டு வருவார். So once again Lord will bring you back wherever he has planned to place you. கடைசியாக திருப்புவோம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எப்படி போதிக்கிறார்னு பாப்போம். Let us see what Apostle Paul has to say about faith of Abraham. ரோமர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறேன். Romans chapter 4 verse number 18. ஆபிரகாமை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். Paul is talking about Abraham. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு
ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். Against all hope, Abraham in hope believed and so became the father of many nations. Just as it had been said to him, so shall your offspring be. Without weakening in his faith, he faced the fact that his body was as good as dead, since he was about 100 years old, and that Sarah's womb was also dead. Yet he did not waver through unbelief regarding the promise of God, but was strengthened in his faith and gave glory to God, being fully persuaded that God had power to do what he had promised. This is why it was credited to him as righteousness. The words "it was credited to him" were written not for him alone, but also for us, to whom God will credit righteousness, for us who believe in him, who raised Jesus our Lord from the dead. He was delivered over to death for our sins and was raised to life for our justification. 21வது வசனத்திலே வாசிச்சோம், வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் விசுவாசித்தான். So Abraham completely believed in the Lord. God had power to do what he had promised. 100 வயதாயிற்று, சரீரம் செத்து போச்சானால் முழு நிச்சயமாய் விசுவாசித்தான். பிரியமானவர்களே, he was 100 years old. His physical body was totally dead, but he completely believed in the Lord that Lord can bring the promise to fulfill. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புங்கள். So with the word of the Lord, I tell you that believe in the word of the Lord completely 100%. எந்த விதத்திலும் சந்தேகப்படக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து. Do not even have a tiny unbelief in the word of the Lord. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். He glorified the Lord again and again, and then he was made the father of faith. அப்ப எப்படி விசுவாசத்திலே வல்லவர்களாவது? How can we be strengthened in our faith? கர்த்தரை மகிமைப்படுத்தி வல்லவர்களாக வேணும். We have to glorify the Lord and exalt the Lord. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். Whatsoever may be the situation, keep praising the Lord. உங்களுக்கு முன்பாக பெரிய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது திரும்பி பாருங்க, கடந்த காலத்திலே கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார் என்று. So if you are facing big struggles in your life right now, look back how Lord has led you in the past. அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். So think about the past problems, how he has helped you to overcome. Think about that and praise him. கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார்னு சொல்ல அதை நினைத்து நன்றி செலுத்துங்கள். Look back the path, how miraculously you are brought out. Think about that, thank him and praise him. முன்பாக இருக்கிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் ஈஸியாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். விசுவாசத்தினாலே நீங்கள் மேற்கொள்ள முடியும். So through faith you can overcome very easily all the challenges and struggles that you are facing right now in front of your eyes. எத்தனை பேர் விசுவாசத்திலே வல்லவர்களாக விரும்புறீங்க, நல்லவர்களாக விரும்புறீங்க? So how many of you would like to be strengthened and be powerful in your faith? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் விசுவாசம் வந்துட்டு ரெண்டு பேருக்கும். So Abraham and Sarah is now very strong in their faith. ரெண்டு பேரும் கரத்தை கோத்திருப்பாங்க 100 வயதிலையும் 90 வயதிலையும். They would have holded their hands each other. நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். I think they would have, at the age of 100 years and 90 years, they would have hold their hands together and they would have started singing to the Lord. ரெண்டு பேரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே ரெண்டு பேரும் வல்லவர்களானார்கள். They would have started to sing song and praise the Lord and exalt the Lord, and then they would have be strengthened in their faith. 22ஆம் வசனம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதன் அடிப்படையில் அவன் நீதிமானாக மாறினான். பாருங்க 23ஆம் வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. The words "it was credited to him" were written not for him alone but also for us. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆபிரகாம் வாழ்ந்த மனுஷன்.
So before 2000 years of Jesus Christ's birth, Abraham was living there. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. So now it has been 2000 years after Jesus Christ was born. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, So not only for Abraham, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. it is written for us as well. உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, So it is not only for Abraham and his generations that they will be victorious in this world. விசுவாசிக்கிற நம்ம எல்லோருக்கும் அது சொந்தமாயிருக்கிறது. So all those who believe in Jesus Christ, it belongs to us as well. ஆபிரகாம் முடியாத காரியங்களை கர்த்தரிடத்திலே விசுவாசித்தான். அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே ஈசாக்கை கொடுத்தான். பிரியமானவர்களே, Whatever was impossible in the eyes of Abraham, Abraham believed in that and he asked the Lord, and the Lord gave him Isaac, the promised உங்களுடைய child. வாழ்க்கையில எந்த இடத்திலே செத்து போயிருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே மரித்து போயிருக்கோ, எந்த இடத்திலே இல்லாமை காணப்படுது, எந்த இடத்திலே வறுமை காணப்படுது, எந்த இடத்திலே பற்றாக்குறை காணப்படுது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றி கொடுப்பார். Whatsoever is lacking in your life, whatsoever poverty you see in your life, whatsoever the situation that is dead right now in your life, in faith you ask Lord, and Lord will renew it. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்றினவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றுவார். The Lord God who promised Abraham and fulfilled in the life of Abraham is powerful enough to promise you and fulfill it in your life. அப்ப மூன்றாவது கட்டம் என்ன? இந்த எபிரேயர் நிருபத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மூன்றாவது நிலை என்ன? So what is the third level of faith of Abraham according to Hebrews? தேவன் அற்புதங்களை செய்கிறவர், முடியாத காரியங்களை சாத்தியமாக்குகிறார் என்பதை விசுவாசித்தான். Lord is powerful enough to perform miracles and wonders. He will bring forth impossible things to be possible in our life. வருகிற நாட்களில் நாலாவது கட்டத்துக்கு கடந்து செல்வோம். So the coming days we will see the fourth level of faith of Abraham. அது விசுவாசத்தினுடைய நான்காவது நிலை. So that is the fourth stage and fourth level of Abraham's faith. விசுவாசத்திலே பலனடைவோம்,